ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் இன்றைய தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளில் நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 92:4 கர்த்தாவே, உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். இதுதான் தாவீதினுடைய அனுபவம். தேவன் தன்னுடைய வாழ்வில் செய்த நன்மையை குறித்து தேவனுடைய கரத்திலிருந்து அவன் பெற்றுக்கொண்டதை விவரித்து சொல்லுகிறான். கர்த்தர் தம்முடைய செய்கையால் என்னை மகிழ்ச்சியாக்கினார், இது நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்துகிறான். ஆடுகளின் பின்னே நடந்த ஆட்டு மந்தையிலிருந்து எடுத்த தாவீதை தேவன் தன்னுடைய கரத்தினால் நடத்தி, தன்னுடைய அபிஷேகத்தினால் நடத்தி, அவன் வாழ்க்கையில் எவருமே எட்ட முடியாத ஒரு உன்னதமான இடத்தை கர்த்தர் அவனுக்கு தந்து அவனை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்மை தேவன் தெரிந்து கொள்ளும் பொழுது ஒரு சாதாரணமான நிலையிலே, ஒரு அற்பமான நிலையிலே, சொல்லிக் கொள்ளுவதற்கு, எழுதி கொள்ளுவதற்கு அல்லது எடுத்து காண்பிப்பதற்கு ஒன்றும் இல்லாத நிலையிலே உங்களுடைய வாழ்க்கை துவங்கலாம். ஆனால் நீங்கள் தேவனோடு இணைந்து பிரயாணப்பட தேவ கிருபை உங்கள் மேல் ஊற்றப்பட தேவனுடைய அபிஷேகத்தினால் நீங்கள் நிரப்பப்பட உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கிருபை பெற்றவர்களாக, திறமை உள்ளவர்களாக, அசாத்தியமான காரியங்களை சாதாரண விதத்திலே செய்கிறவர்களாக நீங்கள் மாறிவிடுவீர்கள். தேவனுடைய கிருபையும் தேவனுடைய அபிஷேகமும் ஒரு மனிதனுக்குள் இதைத்தான் செய்கிறது. தாவீதை பாருங்க, அந்த யுத்த களத்துல கோலியாத்தை எதிர்த்து நிற்கும் பொழுது கவனிலே சாதாரண கூழாங்கல்லை எடுத்து வைத்து கொண்டு போய் அந்த கூழாங்கல்லை கோலியாத்தினுடைய நெற்றியிலே படும்படி அடிக்கிறான். ஆனால் அது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட, தேவ கிருபையை பெற்ற தாவீதினுடைய கரத்திலிருந்து அது புறப்பட்ட பொழுது அந்த சாதாரண கூழாங்கல் ராட்சதனாய் இருந்த கோலியாத்தை வீழ்த்தியது. இன்றைக்கு உங்கள் கையில் இருக்கிற சாதாரணமான பொருட்கள், சாதாரணமான நபர்களாக இருக்கிற நீங்கள் உங்கள் கைகளில் இருந்து புறப்படும் போது அது அசாத்தியமான, ஆச்சரியமான, விவரித்துவிட முடியாத, கிரகித்துவிட முடியாத பெரிய காரியங்களை உங்களிடத்திலிருந்து தேவன் செய்து விடுவார். உலக ஞானத்தால், உலக அறிவால் ஒருவேளை ஆராய்ந்து பார்த்தால் எப்படி ஒரு சாதாரண கூழாங்கல், ஆற்றிலிருந்து எடுத்து கொண்டு போன கூழாங்கல் எப்படி ஒரு ராட்சதனை, சிறு வயது முதல் யுத்த வீரனாய் இருந்தவனை 40 நாட்கள் இரவும் பகலும் முழு இஸ்ரவேல் ஜனங்களையும் கலங்க பண்ணி கொண்டிருந்த கோலியாத்தை வீழ்த்த முடியும் என்று ஒரு கேள்விதான் உண்டாகுமே தவிர அந்த கேள்விக்கு பதில் கிடைக்காது. ஆனால் எல்லாருடைய கண்களும் காண நடந்தது என்ன? தாவீதினுடைய கையில் சாதாரண கூழாங்கல் ராட்சதனாகிய கோலியாத்தை வீழ்த்தியது. இன்றைக்கு தேவ ஜனமே, தேவனுடைய இரட்சிப்பையும் தேவனுடைய கிருபையையும் தேவனுடைய அபிஷேகத்தையும் பெற்றிருக்கிற நீங்கள் உங்கள் கைகளில் இருந்து சாதாரணமாக புறப்படுகிற காரியங்கள் சத்துருக்களை வீழ்த்தும், தேவனுடைய நாமத்தை நிந்திக்கிறவர்களை வீழ்த்தும். தாவீதை பாருங்கள், கிண்ணறத்தை எடுத்து சாதாரணமாக அவன் வாசிக்கிறான். அவன் வாசிக்கும் பொழுது சவுல் விடுதலை அடைகிறான், சவுல் ஆறுதல் அடைகிறான். இன்றைக்கு சாதாரணமாக இருக்கிற நீங்கள் ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி ஜெபிக்கும் பொழுது, ஒரு பாடலை பாடும் பொழுது, ஒரு தேவ வார்த்தையை சொல்லும் பொழுது அந்த தேவ வார்த்தை கிருபை உள்ள வார்த்தையாக புறப்பட்டு அசாத்தியமான காரியங்களை, அற்புதமான காரியங்களை உங்களுக்குள் இருந்து வெளிப்படும் செய்து முடிக்கும். இன்றைக்கு
நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை, நீங்கள் விசேஷித்தவர்கள். உங்களுக்குள்ளே தேவனுடைய விசேஷித்த ஆவி இருக்கிறது. உங்களுக்குள்ளே விலையேற பெற்ற தேவனுடைய வல்லமை இருக்கிறது. அந்த தேவ வல்லமையை, தேவ கிருபையை நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி ஜெபித்து எடுத்து பயன்படுத்தும் பொழுது கிரகிக்க முடியாத பெரிய காரியங்கள் உங்களுக்குள்ளே இருந்து நடக்கும். கர்த்தர் தமது செய்கையால் உங்களை மகிழ்ச்சியாக்குவாராக. நாம் ஜெபிப்போம். அன்பின் நல்ல ஆண்டவரே, கர்த்தாவே, உமது செய்கையால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இன்றைக்கு கர்த்தாவே, உம்முடைய செய்கையை எதிர்பார்த்து நாங்கள் காத்திருக்கிறோம். யாத்திராகமம் 34:10 சொல்லுகிறதே, உம்முடைய செய்கை வெளிப்படும் என்று சொல்லி, உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி உம்முடைய செய்கை எங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுவதாக உங்க பிரசன்னத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதித்தருளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.